Hello buddies, நான் உங்கள் அஜலிகித் grade 8 from Brimbats Garden. Today's Karmayagiyappa message. Each plane evolves the next higher plane till the evolution is complete. The last stage is the true and is called the true physical or true virtual, etc. Example, the material physical plane has its subtle part as each plane has its own subtle part. The physical evolves the virtual and mental and finally the spiritual. When the spiritual term in the physical is evolved, overriding the earlier rules of the mental, visual and physical, the plane becomes the true physical. This is also subtle, but is of a different order than the subtlety of the first level. Thank you. Bye. Hello buddies. நான் from School. இன்னைக்கு நான் ஒரு குட்டி கதை தான் சொல்ல போறேன். அது பேர் என்னன்னா பாசிட்டிவ் திங்கிங். நீங்க எப்பெல்லாம் ஃபெயிலியர் ஆகுறீங்களோ அப்போல்லாம் இந்த கதையை யோசிச்சு பாருங்க. கடைக்குள்ள போலாமா? ஒரு 5 தலைங்க ஒரு மலை கிட்ட கீழே வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அதுல ஒரு தவளை சொல்லிச்சா, நான் இந்த மலைக்கு மேல ஏறி போறேன்ச்சா. ஒருத்தரா சொன்னாங்களாம். ஒரு தவளை சொல்லிச்சா, அவனால ஏறியே போக முடியாது அப்படின்ச்சா. இன்னொரு தவளை சொல்லிச்சா, அவனால ஒரு வாட்டி கூட ஏற முடியாது அந்த மலையிலேயே சுத்தமா உன்னால அப்படின்ச்சா. இன்னொரு தவளை சொல்லிச்சா, நீ ஏன் இப்படி டைமை வேஸ்ட் பண்ணின்னுக்கிறேன்ச்சா. இன்னொரு சொல்லிச்சா, நீ ரொம்ப குட்டியா இருக்க, உன்னால அந்த மலையில ஏற முடியாதுச்சா. அது எதுவுமே அது காடுல வாங்கிக்காம மலை மேல போயிடுச்சா. அப்புறமா தான் தெரிஞ்சா அந்த தவளைக்கு காதே கேட்காதா. ஆனா அதா சுத்தி இருக்கவங்க சொல்றத காதை கேட்காம அது பார்த்து மேல ஏறி போயிடுச்சா. இல்லைன்னா என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க ஃப்ரெண்ட்? நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணா அந்த தவளை மாதிரியே வேற வேற இடத்துக்கு போகலாம். தேங்க்யூ, பாய். அனைவருக்கும் வணக்கம். நான் கற்பகம் ராஜேஷ், பிரைம்பர்ட்ஸ் கார்டன் பள்ளியிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நாம் ஒரு குட்டி கதை பார்க்க போகிறோம். ஒரு ஊரில் ஒரு எலி இருந்துச்சா. அந்த எலிக்கு எப்போவுமே ஒரு தாழ்வு மனப்பான்மை. நம்ம ரொம்ப குட்டியாக இருக்கோம், சைஸ் சின்னதாக இருக்குது இருக்கும் இல்லையா எலி. அதனால் நம்ம என்ன நம்ம ரொம்ப குட்டியாக இருக்கோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப தாழ்வு மனப்பான்மையோடு இருந்துச்சான். ஒரு நாள் அப்போ அந்த பக்கமாக ராஜா யானை மேலே ஊர்வலம் வரும்போது அப்போ அந்த யானைக்கு நல்ல அலங்காரம்லாம் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அப்போ அது பார்த்தோன்னே நம்ம ரொம்ப குட்டியாக அப்படி இருக்கிறதுனால தான் இப்படி அசிங்கமாக கருப்பாக ஒரு மாதிரி இருக்கும். பட் இந்த யானை உருவம் பெருசாக இருக்கிறதுனால தான் இதுக்கு இவ்வளோலாம் அலங்காரம் பண்ணி இதை நல்லா வச்சுருக்காங்க. நம்ம ரொம்ப குட்டியாக இருக்கோம் அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டே இருந்துச்சான். அப்போது அதுக்கு பின்னால் ஒரு பூனை இந்த எலியை சாப்பிட்றதுக்காக பிடிக்கிறதுக்காக வரதுக்கு நின்றுட்டு இருந்துச்சா ரெடியாக. இது இந்த யானையை பார்த்து அப்படியே யோசிச்சுட்டே இருந்ததில் கவனிக்காமல் விட்டுட்டு டக்குன்னு திரும்பி பார்த்தோன்னே பூனையை பார்த்தோன்னே செம ஃபாஸ்ட்டாக ஓடி போய் பக்கத்தில் இருந்து ஒரு பொந்துக்குள்ளே போய் ஒளிஞ்சிருச்சான். ஒளிஞ்சோடனே அந்த பூனையோட உருவம் பெருசுன்றதுனால அந்த பொந்துக்குள்ளே பூனையால் போக முடியாமல் பூனை போயிருச்சான். இந்த எலி உயிர் தப்பிச்சிருச்சான். அப்போ தான் அதுக்கு தெரிஞ்சுதான், நம்ம சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்க போய் தான் என்ன முடிஞ்சுது, இந்த பொந்துக்குள்ளே ஒளிஞ்சு நம்ம உயிரை காப்பாற்ற முடிஞ்சுது. இதுவே நம்ம யானையோட சைஸ்க்கு ஆசைப்பட்டு நம்ம பெருசாக இருக்கணும்னு நினச்சிருந்தோன்னா அப்போது எதுக்குமே நமக்கு ஒழிய முடியாது. நம்ம வேறு ஏதோ மிருகமோ எதனாலும் நம்மளை சாப்பிட்றோம். அப்போ கடவுள் நமக்கு ஒரு காரணமாக தான் நம்மளை இந்த சைஸில் படைச்சிருக்காரு அப்படின்னு நினச்சிட்டு திருப்தி அடைஞ்சிருச்சு. அன்னையிலேருந்து அதுக்கு அந்த தாழ்வு மனப்பான்மையே இல்லையா. நம்மக்கிட்ட என்ன இருக்கோ, நம்ம என்ன வச்சுருக்கோமோ அது எல்லாமே ஒரு ரீசனுக்காக தான் அப்படின்னு நினச்சி நம்ம வாழ்ந்தோன்னா எந்த இடத்துலையும் நமக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மையோ இல்லை ஒரு கில்ட்டி ஃபீலிங் எதுவுமே வராமல் நம்ம லைஃப்பை நம்ம சந்தோஷமாக லீட் பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒரு குட்டி கதையில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். Buddies, I'm Rajesh, the first grade 7 from Brimbats Garden School. This is the message from Savitri by Aurobindo. Could not uphold its claim on time, born ice. Too misty, real for space, Nancy. Thank you, bye.